ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தீபாவளிக்காக நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பர்ஃபி. இது எதில் செஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம், உங்களுக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இதுக்கு நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை ஊற வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை கழுவுங்க. கழுவிட்டு சும்மா அப்படியே அந்த தண்ணி மட்டும் லைட்டாக வடிகிற வரைக்கும் போடுங்க. ரொம்ப காய வேண்டாம். ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு அதிகபட்ச செலவே 1 ஸ்பூன் நெய் தான். இவ்வளோ சுலபமாக ஒரு தீபாவளி ஸ்வீட் இருக்கவே முடியாது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தி, டேஸ்டி. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வதக்குவோம். நெய்யில் வதக்குனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இல்லைனா டெசிகேட்டட் கோகனட் பவுடர், நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்பவே இது சொல்கிறது அப்படியே அந்த தேங்காய் துருவல் இந்த பர்ஃபியோட வாயில் வர்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். டெசிகேட்டட் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட போடலாம், இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் அவல் 1 கப் அளவு 200 கிராம் கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவு பால் ஊற்றுறேன். பால் ஆடையோடு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது குங்குமப்பூ பாலில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பசங்களுக்கு அது ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்ததுன்னா பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்குவேன்னு போட்டேன். அதிகமாக நான் போடல, கம்மியாக தான் போட்டேன். ஏலக்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் சுகர் போடுறா இருந்தால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு மில்க் மேட் சேர்க்குறேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும், தீபாவளி ஸ்வீட் இல்லையா? ஸோ அதனால் மில்க் மேட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. நான் எடுத்த அவலுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதே சமயம் எங்கள் வீட்டில் அதிகமாக யாரும் இனிப்பு விரும்பி சாப்பிடாதனால நான் 2 ஸ்பூன். நீங்கள் மில்க் மேட் வச்சுருந்தீங்கன்னா 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் 1 கப்புக்கு. இல்லைனா சுகரை எடுத்திங்கன்னா 1 கப் அவல்னா 3/4 கப் சுகர் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது பாத்திரத்தில் ஒரு ஒட்டாத பதம் வரும். அது வரைக்கும் நம்ம ஒரு பிளேட்டில் கீ நல்லா க்ரீஸ் பண்ணுவோம். இது கிளாஸ் பிளேட் தான். யாரும் பிளாஸ்டிக்கில் நான் வைக்கிறேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது கிளாஸ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பீங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உள்ள பிளேட்டு. இப்போ நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாத அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுக்கப்புறமே நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனோ இல்லைனா நீங்கள் சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சுருந்தா அதில் நெய்யை தொட்டுட்டு, நெய் இதுக்கு அதிக செலவே கிடையாது. 1 ஸ்பூன் நெய் தான், மொத்தமே 1 ஸ்பூன் நெய் தான். நம்ம க்ரீஸ் பண்ணுறது இந்த ஸ்பூனில் லெவல் பண்ணுறதுக்கு தான் கீ தேவைப்படும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா லெவல் பண்ணுங்கள். லெவல் பண்ணிவிட்டு இது கூட பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது 2ல் ஏதாவது ஒன்று சேருங்க. இல்லை 2மே இல்லை என்கிட்டனா முந்திரி பருப்பு, அதை கூட நீங்கள் நைஸாக சாப் பண்ணிவிட்டு அழகாக சேர்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஹெல்த்தும் கூட, உங்கள் பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தாகவும் கூட. இது செட் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு மூடி போட்டு, தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறிடும் இல்லையா? ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாதாம் மட்டும்தான் போடுறேன். இப்போ பாதாம் போட்டுட்டு மேலே ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூனால் இல்லை கையால் ஏதாவது ஒன்று லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கூட போய் ஒட்டிக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இது பாதாம் பர்ஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட நம்பி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவல் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. அது கம்ப்ளீட்டாக சுருங்குறனால அவல் இதில் சேர்த்துருக்க மாதிரியே தெரியாது. அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, நம்ம கட் பண்ணுவோம். இப்போ 3ஆக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம 3ஆக நறுக்கிக்குவோம். உங்களுக்கு எந்த விருப்ப ஷேப்போ அது மாதிரி நறுக்கிக்கலாம். நான் பர்ஃபி ஷேப் கொடுக்குறனால ஸ்கொயர் டைப்லேயே நறுக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே யாரோ தீபாவளிக்கு வெடி வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ சவுண்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் பட்ஸ் டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் பார்க்கலாம். நிறைய பேர் தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.